Assalamualaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. ARB கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய அருமையான சிக்கன் சேமியா பிரியாணி. அதுவும் நம்ம லெஃப்ட் ஓவர் சிக்கன் பீஸை வச்சு தான் இந்த பிரியாணியை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் விட்டுக்கோங்க. நெய் உருகட்டும். நெய் உருகினதும் ஒரு சின்ன பீஸ் அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் மூணையுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறதுனால தக்காளியும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நம்மளுடைய நேரத்தை அது ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி போல் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் இப்போ நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூளோட அளவை உங்களுடைய தேவைக்கேற்ப கூடவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே இதில் பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். அதையும் நினைவில் வச்சுக்கிட்டு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூளை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். நான் முன்பே உங்கள்கிட்ட சொன்னது போல் இது ஆல்ரெடி குக்டான லெஃப்ட் ஓவர் சிக்கன் பீசஸ் தான். லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியாக மாற்றலாங்கிற ஐடியாவில் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மிளகாய் தூளுடைய காரம் இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கன் எல்லாம் மிளகாய்த்தூளோட நல்லா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மற்ற மசாலாக்களை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. நான் இன்னைக்கு சிக்கன் மசாலா பாபாஸ் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் வழக்கமாக யூஸ் பண்ணுற எந்த சிக்கன் மசாலா வேணாலும் இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவுக்கு பதில் நீங்கள் பிரியாணி மசாலா கூட பயன்படுத்தலாம். பிரியாணி மசாலா பயன்படுத்தினா இந்த ரெசிபி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மசாலா சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலா நல்லா வேகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் போதும், ஜாஸ்தி நீங்கள் வேக வச்சுக்க வேணாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலாஸ் நல்லா வெந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 கப் அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பால். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1 கப் அளவு சேமியாவுக்கு அதே கப்பால் 3/4 கப் தண்ணீர், 1/4 கப் அளவு தேங்காய் பால். இந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சேமியா குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும்.
4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப தளன்னுலாம் கொதிக்க தேவையில்லை. தண்ணீர் இப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். ஆனால் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் தான் நம்ம சேமியாவை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கக்கூடாது. சேமியா சேர்த்ததும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் அளவு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜாஸ்தி மிக்ஸ் பண்ண வேணாம். மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் போல் ஃபஸ்ட் வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் 3/4 வாசிக்கு மேலே வற்றி இருக்கும். இப்போ சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளவுதான், 2 நிமிஷத்துலேயே தண்ணீரெல்லாம் வத்திடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வரைக்கும் சேமியாவை நல்லா இப்படி பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா சேமியா குழஞ்சிடும். ஸோ இப்படி ஃபோல்டிங் மெத்தடில் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான், லெஃப்ட் ஓவர் சிக்கன் பீசஸ் வச்சு செஞ்ச நம்மளுடைய சிக்கன் சேமியா பிரியாணி இப்போ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை வச்சு இது போல் நல்லா வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெசிபி செஞ்சோம்னா கொஞ்சம் கூட மிஞ்சி போகாமல் சுத்தமாக காலியாகிடும். அதனால் இனிமேல் உணவை வீணாகிற பழக்கம் நமக்கு இருக்காது. குறைவான நேரத்தில் செய்யக்கூடிய இந்த அருமையான சேமியா சிக்கன் பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 15 நிமிஷத்தில் ஒரு அருமையான சிக்கன் சேமியா பிரியாணி நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். சேமியா குழஞ்சி போகாமல் எவ்வளோ உதிரி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் சொன்ன அளவுகளே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் குழஞ்சி போகாத நல்ல உதிரியான சிக்கன் சேமியா பிரியாணி 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மறக்காமல் ஏஆர்பி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.